நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நம்ம சேனல்ல தொடர்ந்து சனி பயிற்சி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் ராசி பலன்கள்லாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சார் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம மாத பலன்கள் ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் கிரக நிலையில வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி சொல்லி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரை நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கான குணாதிசயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கால சக்கரத்துல 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். அந்த கிரகங்களுடைய அடிப்படையில அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணைகள் அமைகிறது, அதே போல அவங்க யாரு கூட ரொம்ப மின்காராங்க, யாருக்கிட்ட கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, யாரை பார்த்தெல்லாம் கோவப்படுறாங்க, அப்படி கொஞ்சம் நம்ம கட்டாயமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் பாக்குறோம். சோ கிளைண்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்றோம், அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மெர்ஜல் பண்ணி நம்ம என்ன பண்றோம் இப்ப இந்த வீடியோ சொல்ல போறோம். ஓகே சார், கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. வாங்க சார் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சு சார். விருச்சிக ராசினியர்கள் பத்தி பேச போறோம். நான் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கேன், சொல்லுங்க சார் அவங்கள பத்தி. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க விருச்சிக ராசியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நகைச்சுவையான பேச்சு இருக்கும். எங்கேயுமே ஒரு வெளிப்படையாக நகைச்சுவை பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாரு என்ன நினைக்காங்கன்னு தெரியாது. அதாவது நகைச்சுவையிலேயுமே பாத்தீங்கன்னா 2 விதமான நகைச்சுவை இருக்கு. ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல சிரிக்கிறது, இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தாம அவங்க சிரிக்க வைக்கிறது ஒண்ணு. இந்த 2வது ரகம் தான் நம்ம விருச்சிக ராசிக்காரன். மனதளவில் கூட நம்ம சந்தோஷம் அடையும் போது பக்கத்துல இருந்தவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி நகைச்சுவை அவ்வளவு மென்மையா வெளிப்படுத்துவாங்க. அந்த புன்னகை அரசி, புன்னகை அரசன்னா அவங்க விருச்சிக ராசி சொல்லலாம். ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, விருச்சிக ராசி சந்திரன் நீஷம். அப்ப விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு தேவையில்லாத கேரக்டர் இருக்கும். அவங்க பழி வாங்குவாங்க. கிடையவே கிடையாது. அதிகமான ஆழமான பாசம் வைக்காங்கன்னா அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா நம்ம யாரை வைக்கலாம், விருச்சிக ராசியை வச்சுக்கலாம். மனதளவில் இவங்க ரியல் அன்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல். அந்த அன்பை கொடுத்துட்டு திரும்ப அந்த அன்பை எதிர்பார்க்கும் போதுதான் இவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு மன அழுத்தமும் ஒரு டிப்ரெஷனும் ஏற்படும். அதனால கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகக்கூடிய தன்மை தான் இருக்கும் போல. இவங்க யாரையும் வீம்புக்குன்னே தேவைக்காக கஷ்டப்படுத்தக்கூடிய நபராக இருக்கவே மாட்டாங்க. ஓகே சார். இந்த தொழில அவங்க சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்கன்னா எந்த தொழில்கள் சொல்வீங்க? விருச்சிக ராசிக்காரங்க எந்த தொழில் எடுத்தாலும் வெற்றி தான். அந்த தொழில்ல அவங்க முழு கவனம் செலுத்துறாங்களான்னு தான் பார்க்கணும். அவங்களை மட்டும் முழுமையாக நம்பி அவங்களுடைய தாட், நான் அந்த தொழில வின் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு இவங்க எடுத்துக்கலாம். மேக்சிமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பேச்சாற்றல் அதிகமா இருக்கும். தன்னுடைய பேச்சின் மூலமாக வெற்றி பெற நினைக்கிற விருச்சிக ராசிக்கு எப்போதுமே வெற்றி தான். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர், ஒரு எந்த ஆசிரியராலும் இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்டாலும் இருக்கலாம், 4 பேருக்கு இவங்க பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவாங்க. ஓகே சார். இவங்களுக்கு எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் அமைவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? விருச்சிக ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே லைஃப் பார்ட்னர்கிட்ட நிறைய அடி வைப்பாங்க. டீம் மேல அடி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி யாரு பாத்தீங்கன்னா சுக்கிரன். சோ இவங்க ரியலாவே கேட்சிங் மைண்ட்ல இருப்பாங்க. நான் உன்னை புரிதலுடன் ஏத்துக்கிட்டேன், என்னை நீ விரும்புறையில, அவங்க எதிர்பார்க்கறது என்னை நீ விரும்புறையில என் மேல அன்பு வச்சுக்கல, எனக்கு அது மட்டும் போதுன்னு விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்கிட்ட கூட இருக்க பாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உன்னதான் விரும்புறேன், உன்னை மட்டும் தான் விரும்புறேன் சொல்லி சொல்லி சொல்லியே பல விருச்சிக ராசி அன்பர்களை ஏமாத்ததான் செய்யறாங்க. அப்ப அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம டிப்ரெஷன் ஆவாங்க. ஏன்னா அந்த மறைபொருள் ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலே விருச்சிக ராசிக்கு உண்டு. அது எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னா, இவங்க அவங்க மேல முழுசா நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிற வரையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, டிப்ரெஷன் ஆகாம ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் ஆகுது, கொஞ்சம் டிஃபரெண்ட் ஏற்படுதுன்னா இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இவங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து விருச்சிக ராசிக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நிம்மதி இல்லாம ரொம்ப ரொம்ப அதாவது இதை கேட்கவும் மாட்டாங்க. தனக்குள்ளேயே டிப்ரெஷன் வச்சு அதையே ஏன் இப்படி பண்ணாங்க, நம்ம நல்லா அன்பு காட்டுறோம், நம்ம புரிதலோட இருக்கோம், அப்ப ஏன் நம்மகிட்ட இவங்க நடிச்சாங்க அதை கண்டுபிடிக்கணும், நம்மகிட்ட எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
அவங்க தப்பு பண்ணதை யோசிக்க மாட்டாங்க, இவங்கிட்ட எது மிஸ்டேக் இருக்கோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் தன்னை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் மேல மிஸ்டேக்கே இல்ல, நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டி தான் மிஸ்டேக் இருக்காங்கன்னு புரிஞ்ச பிறகு அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு ஆராய்ஞ்ச பிறகுதான் வெளியே சொல்லுவாங்க, நீ ஏன் நீ ஏமாத்தின அப்படி கேட்கிறாங்கன்னா அவங்க 100% ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சோ இந்த இயல்பான தாட்டம் அவங்களுக்கு உண்டு. சோ ஏமாற்றம் இல்லாத வரையும் விருச்சிக ராசி வெற்றியான ஒரு ராசின்னு தெளிவா சொல்லலாம். ஓகே சார், இந்த ராசிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துருங்க அப்படின்னா என்னென்ன ராசிகளை சொல்லுவீங்க சார்? விருச்சிக ராசிக்காரங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட ரொம்ப கவனமா இருக்குன்னா, இவங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து 100 ராசி எந்த ராசி வரனா நம்மளுடைய மேச ராசியில வர. மேச ராசிக்காரங்க கூட என்னன்னா என்ன அப்படின்னு வச்சுக்கணும், ரொம்பவும் உள்ள போய் லாக் ஆகாம லிமிட்டா வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க கூட, மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே இவங்க கூட வந்து லாக் ஆகிட்டே இருப்பாங்க. நான் உனக்கு புரிய வைக்கிறேன், நான் உனக்கு நிறைய பண்றேன்னு வந்து வாண்டடா வருவாங்க. சோ வாண்டடா வந்தாலும் என்ன பண்ணணும், ஒரு லிமிட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் உறுதியா கிடையாது. ஓகே சார், இவங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் என்ன, கலர்ஸ் என்ன? இவங்களுக்கான லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இவங்களுக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்டா இருக்கும். 6ஆம் நம்பர் இவங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் நம்பர். 6, 8 இவங்களுக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கக்கூடிய, அதாவது தன்னை தானே உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நுட்பம்ல, அந்த ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய செயல்பாடு உண்டு. லக்கி கலர்ஸ் என்ன சார்? நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எங்க போனாலுமே அந்த கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. சோ அது அவங்களுக்கு பிடிச்ச கலர்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணிடுவாங்க. சோ மேக்சிமம் இவங்களுக்கு சிவப்பு சூப்பரா இருக்கும். சிவப்பு கலர் அவங்க பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, சிவப்பு கலர் அவங்களுக்கு பயன்படுத்தினாலும் சரி, அவங்க உறுதியா வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பா சார். எந்த மாதிரி தெய்வங்களை சார் வழிபடணும்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் மூர்த்தியை வழிபாடு செய்யணும். நம்ம நரசிம்ம பெருமாளை போய் வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுடைய வினைகள், இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக உறுதியா இருக்கும். கண்டிப்பா சார். நிறைய பேர் முருகன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு முதல் டைம் நரசிம்மர் சொல்றீங்க. கண்டிப்பா சார். இவங்களுக்கு எந்தெந்த ராசிக்கு சூப்பரா ஒத்து போகும்னு சொல்லுவீங்க? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே அப்படியே இவங்க சொன்னா நீ சொன்னதை மட்டும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா மீன ராசிக்காரங்க தான். மீன ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க என்ன சொன்னா ஆமா சாமி, நம்ம தீபமா சொல்லுவாங்கல்ல, ஆமா சாமி அப்படிதான் சாமி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கேட்சிங்கா போகக்கூடிய தன்மை மீன ராசிக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஷபராசியை எடுத்துக்கலாம். ரிஷபராசிக்காரங்க கூட கொஞ்சம் ரியால் அன்போட பாசத்தோட இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதுக்கு அடுத்து யாரை பார்க்கலாம் பாத்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்காரங்க இவங்க கூட ஒரு ரியல் அன்பு கூட பாசத்தோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி.